சில தினங்களுக்கு முன்னர் ஏனையின் வீதியில் வவுனியா ஓமந்தை பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று சம்பவித்திருந்தது. குறித்த விபத்தில் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற இந்தியாவின் துணை தூதரகத்தில் பணியாற்றி வந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அது தவிர அவரது மனைவி, மகன் மற்றும் அவரது மாமனார் ஆகியோர் காயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் ஒரு சோகமான சம்பவமாக இருந்தாலும் அதனை தாண்டி அந்த நேரத்தில் அந்த இடத்திலே ஒருவர் மனிதாபிமானமான முறையிலே நடந்திருக்கின்றார். அதனை தாண்டி காயமடைந்தவர்களை ஏற்றிச் சென்றிருக்கின்றார். அவரது பணத்தை, தொலைபேசியை அவர் எடுத்திருக்கிறார். அதற்கு பிறகாக அவர்களிடம் சென்றடையும் வண்ணம் தற்பொழுது ஒப்படைத்திருக்கின்றார். இந்த சம்பவம் தற்பொழுது நெகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான செய்திதான் அனைத்து இடங்களிலுமே தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதாவது அனைத்து ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளத்திலே வெளியாகி பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதை தாண்டி இதில் என்னென்ன நடந்தது, அந்த நபர் என்ன செய்தார், இந்த விடயம் எப்படியெல்லாம் வெளியே வந்தது என்பது தொடர்பாக எல்லாம் விரிவாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். வவுனியாவில் இடம்பெற்ற ஒரு விபத்து சம்பவம். அதாவது இந்தியாவுக்கு தனிப்பட்ட விஜயமாக சென்ற நபர் பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அவரது குடும்பம் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் வவுனியா ஓமந்தை பகுதியிலே ஒரு விபத்து சம்பவித்திருந்தது. இந்நிலையில் குறித்த உயிரிழந்த நபர் தான் காரை செலுத்திச் சென்றிருக்கின்றார். இவர்கள் இவ்வாறு காரிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது டிப்பர் வாகனத்துடன் மோதுண்டு குறித்த விபத்து சம்பவித்திருந்தது. சாரதியின் நித்திரை தூக்கமே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்பட்டது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தில் கடமையாற்றியவர் உயிரிழந்திருந்தார். அவரது மனைவி, மகன், மாமனார் ஆகியோர் தற்பொழுது வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு அந்த சம்பவம் நடந்திருந்தது. அனைவரையுமே பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருந்தது. ஒரு துயரமான சம்பவம். இந்த இப்படியான விபத்துக்கள் நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் இவ்வாறான துயரமான சம்பவத்திலும் ஒருவர் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஒரு பேருந்தின் சாரதிதான் அவர் இந்த விபத்து இடம்பெற்ற போது அந்த வீதியாலே பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். இவ்வாறு ஒரு விபத்து இடம்பெற்றதை அறிந்த உடனடியாக வீதியில் வந்த வாகனம் ஒன்றை மறித்து காயப்பட்டவர்களை வைத்தியசாலைக்கு ஏற்றிச் சென்றிருக்கின்றார். அப்போது அவர்களிடம் இருந்த பணம் மற்றும் தொலைபேசி ஆகியவை இவரிடம் வந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர் அந்த பணம், தொலைபேசி போன்றவற்றை வைத்திருந்திருக்கின்றார். அதற்கு பிறகாக இதனை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். எவ்வாறு ஒப்படைப்பது, அனைவருமே காயப்பட்டிருந்தார்கள், அப்படி என்றால் யாரிடம் கொடுப்பது என்கின்ற ஒரு யோசனையிலே அவர் இருந்திருந்தார். அதற்கு பிறகாக இதனை உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் வவுனியாவை சேர்ந்த ஊடகவியலாளரும் மாநகர சபை உறுப்பினருமான பரமேஸ்வரன் கார்த்திபன் அவர்களிடம் இது தொடர்பாக அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பிறகாக பார்த்திபன் அவர்கள் அதை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைப்பதற்கு ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக குறித்த நபர், நகைகள் மற்றும் பணம் மற்றும் தொலைபேசியை வைத்திருந்த அந்த நபர் நேரடியாக சென்று அதனை ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக பரமேஸ்வரன் கார்த்திபன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இப்படியும் மனிதர்கள் வாழ்கிறார்கள், வாழ்த்துக்கள் சகோதரா. வவுனியா ஓமந்தை பகுதியில் கடந்த 26ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்ததுடன் அவரது குடும்பத்தினர் படுகாயமடைந்து வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த விபத்தின் போது வீதியால் பயணித்த இளைஞர் ஒருவர் காயப்பட்டவர்களை உடனடியாக வீதியால் சென்ற வாகனம் ஒன்றை நிறுத்தி அதன் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார். இதன் போது காயமடைந்தவர்களின் உடமையில் இருந்த ஒரு தொகை பணம் மற்றும் நகைகள், கையடக்க தொலைபேசி என்பவற்றை குறித்த இளைஞர் பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி இருக்கின்றார். நேற்றைய தினம் அந்த இளைஞன் என்னை தொடர்பு கொண்டு குறித்த விடயத்தை கூறியிருந்தார். உயிரிழந்தவர் யாழ் இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றியவர் என்பதுடன் என்னுடன் நெருக்கத்தில் இருந்தவர். இதன் மூலம் அவரது உறவினர்களையும் நான் அறிந்தவனாக இருந்தமையால் நான் யாழ் இந்திய துணை தூதரை தொடர்பு கொண்டு குறித்த விடயத்தை கூறி அந்த இளைஞரையும் அவருடன் தொடர்பு படுத்தியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர் நேற்றைய தினமே யாழ் இந்திய துணை தூதரவாலயத்திற்கு சென்று குறித்த பொருட்களை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறித்த மனிதாபிமான செயலை செய்தவர் வவுனியா புளியங்குளத்தை பூர்வீகமாகவும் தற்பொழுது சிதம்பரபுரத்தில் வசித்து வரும் 34 வயதுடைய செல்வராசா நிரோசிகன் என்பவராகும். இவர் ஒரு பேருந்து சாரதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த இளைஞர் மக்களிடத்தில் ஒரு தகவலை சொல்ல விரும்பி இருக்கின்றார். அந்த தகவலையும் பரமேஸ்வரன் கார்த்திவன் அவர்கள் இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதாவது வீதிகளில் விபத்துக்கள் ஏற்பட்டால் அருகில் இருப்பவர்கள் உடனடியாக உதவிகளை செய்து குறித்த உயிர்களை காப்பாற்ற முன்வாருங்கள் என்றும், அப்படியான சந்தர்ப்பங்களில் வேறு எந்த நோக்கமும் இல்லாது பாதிக்கப்பட்டவர்களின் உடைமைகளை பாதுகாத்து அவர்களிடம் ஒப்படைக்குமாறும், விபத்து எல்லோருக்கும் ஏற்படும், அதனை மனதில் வைத்து செயல்படுங்கள் என்று ஒரு கோரிக்கை ஒன்றினையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் என்று பரமேஸ்வரன் கார்த்திவன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற முகநூல் பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஒரு விபத்து வீதியிலே இடம்பெறுகின்ற போது சிலர், அதாவது ஒரு இரக்கமற்றவர்கள் அல்லது மனிதாபிமானமற்றவர்கள் அந்த கடந்து செல்வார்கள், அந்த விபத்தை கடந்து செல்வார்கள். யாரோ அடிபட்டு விட்டார்கள், ஐயோ பரிதாபம், பலத்த அடி போல இருக்கு என்று கூறிக்கொண்டே கடந்து செல்வார்கள். இப்படியானவர்களை பலர் அறிந்திருப்பீர்கள், பலர் இவ்வாறு செயற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதை தவிர எங்களுடைய வாகனத்தில் இரத்தம் படும், அதாவது ஒரு காயமடைந்தவர்களை ஒரு காரிலோ அல்லது ஒரு சொகுசு வாகனத்தில் ஏற்றுகின்ற போது அவர்களது இரத்தம் படும், சீட்டிலே படும், அதாவது இருக்கையிலே படும் என்பதால் ஏற்றாமல் இருப்பவர்களும் இங்கு இருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. ஆனால் அதனை கடந்து சிலர் தான் இந்த மனிதாபிமானமான முறையிலே செயற்படுகிறார்கள். உயிரின் பெருமதி என்ன, அந்த உயிரை நம்பி எத்தனை பேர் இருப்பார்கள், இன்று இப்படி காயப்பட்டிருக்கின்ற போது நாங்கள் வீதியால் கடந்து செல்ல முடியாது, நாங்களும் மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள், மிருகங்களுக்கே இரக்கம் காட்டும் போது மனிதர்களுக்கு நாங்கள் காட்டாமல் இருக்க முடியுமா என்பது கொண்டு பலர் யோசித்து சிந்தித்து அவர்களுக்கு உடனடியாக உதவக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது தற்பொழுது இந்த நகை, பணம், தொலைபேசி என்பவற்றை ஒப்படைத்த அந்த நபர் போல. ஆகவே அந்த நபருக்கு எமது பாராட்டுக்கள். ஏனென்றால் இன்றைய காலத்தில் பண நகைகளை எடுத்தால் யாருமே கொடுக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு தான் இலங்கை நிலையும் இருக்கின்றது. அனைவரும் ஏதோ முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அதற்கு தவறான வழியை பயன்படுத்துகின்றார்கள். இலங்கையில் இருக்கின்ற பொருட்களின் விலைவாசியும் அவ்வாறு தான் இருக்கின்றது. எனவே பணம் என்பது தற்பொழுது அனைவருக்கும் தேவையானதாக இருக்கின்றது. ஆனால் சிலர் உழைத்து வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், சிலர் எப்படியாவது அதனை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இது அதிக அளவு திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றது, வழிப்பறி சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கால சூழலில் அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றது மாத்திரமல்லாமல் அவர்களிடம் இருந்த, அவர்களது உடைமையில் இருந்த அந்த நகை போன்றவற்றை பத்திரப்படுத்தி இன்று சரியான ஒரு நபர் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி ஒப்படைத்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும், அதை அவரே கூறியிருக்கிறார். அதே போலதான் நாங்களும் இதிலே கூறுகின்றோம். எங்காவது விபத்து நடந்தால் இறங்கி என்ன நடந்தது, நோயாளர் காவண்டிக்கு அழைத்து விட்டீர்களா அல்லது கொண்டு போவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நீங்கள் முன்வாருங்கள். என்றால் விபத்து என்பது யாருக்கும் எப்போதும் எங்கு வேண்டுமென்றாலும் நடக்கும். நாங்களும் நாளை காயமடைந்து வீதியிலே இருக்கலாம். அப்படி இருக்கின்ற போது இந்த சமூகத்தை நீங்கள் சரியாக வைத்திருக்கின்ற போது, இந்த உதவும் மனப்பான்மையை நீங்கள் கொண்டு வருகின்ற போதுதான் உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆகவே நீங்கள் சுயநலமாக ஒரு விபத்தை கடந்து செல்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கும் எந்தவித உதவியும் கிடைக்காது. ஆகையால் சமூகத்தை சீராக வைத்திருக்க வேண்டிய தேவை, பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு என்பதை மறந்துடாதீர்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.